விருதுநகரில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் வாழை மற்றும் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விருதுநகர், திருச்சுழி, கட்டனூர், நாலூர், இருஞ்சரை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் நூற்றுக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கி உள்ளன. வாழை, காய்கறி, நெற்பயிர்கள் அழுகி சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். கடன் வாங்கி விவசாயம் செய்து வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ பார்த்தீங்கன்னா 4.5 மாத கன்று இப்போ இயற்கை விவசாயம் தான் பண்ணுறோம். இயற்கை விவசாயம் பண்ணுறதுல அவ்வளோ செலவு பண்ணி எல்லாமே அழுகி போச்சு. காய்கறியும் போட்டு வச்சுருக்கோம். காய்கறி பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் போட்டிருக்கோம். கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கோம். அதுவும் அழுகிருச்சு. அந்தளவுக்கு வெள்ளம் தண்ணி இப்படி ஆயிடுச்சு. இது அரசாங்கம் தான் பார்த்து எங்களுக்கு நிவாரண நிதி உதவி பண்ணணும் சார்.